ஹாய் விவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ஓட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூமில் மொத்தம் 11 லெசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ஏர்லி இந்தியா from the beginnings to the Indus civilization. Second lesson early India, the Chalcolithic, Megalithic, Iron Age and Vedic cultures. Third lesson rise of territorial kingdoms and new religious sects. Fourth lesson emergence of state and empire. Fifth lesson evolution of society in South India. Sixth lesson polity and society in post Mauryan period. Seventh lesson the Guptas. Eighth lesson Harsa and rise of regional kingdoms. Ninth lesson cultural development in South India. 10th lesson advent of Arabs and Turks. 11th lesson later Cholas and Pandyas. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஏர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங்ஸ் டு த இண்டஸ் சிவிலைசேஷன். First Roman letter, choose the correct answer. First question, the period before the development of script is called dash. எழுத்துக்கள் அறிமுகமாகிறதுக்கு முந்தைய காலகட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீஹிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஷின், த ஏர்லியஸ்ட் ஏஜ் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கால்ட் dash. வரலாற்றோட பழமையான காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஷின், த ஃபஸ்ட் பாலியோலித்திக்ஸ் டூல்ஸ் வேர் ஐடென்டிஃபைட் இன் dash. பழங்கற்கால கருவிகள் முதல்ல எந்த காலத்தில் அடையாளம் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 1863. ஃபோர்த் கொஷின், பாகூர் ஃபர்ஸ்ட் அண்ட் பாகூர் தேர்ட் ஆஃப் சோன் வேலி இன் மத்திய பிரதேஷ் ஆர் சம் ஆஃப் டேஷ் சைட்ஸ் இன் இந்தியா. மத்திய பிரதேஷில் இருக்கிற சோன் பள்ளத்தாக்கில் இருக்க பாகூர் 1, பாகூர் 3 ஆகியவை எந்த நாகரிகம் நிலவிய இடங்கள்? என்ன நாகரிகம் நிலவிய இடங்கள் அப்படின்னா அப்பர் பாலியோலித்திக். ஃபிஃப்த் கொஷின், த சைட் ஆஃப் மெஹர்ஹார் ஹாஸ் பீன் அசோசியேட்டட் வித் டேஷ் கல்ச்சர். மெஹர்ஹார் எந்த பண்பாட்டோட தொடர்புடையது அப்படின்னா நியோலித்திக். Sixth question, the dash inscriptions mention the trade contacts between Mesopotamia and Harappan civilization. எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுது அப்படின்னா கியூனிஃபார்ம் அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். செவன்த் கொஷின், பர்சாஹோம் இஸ் an important site of dash. பர்சாஹோம் அப்படிங்கிறது என்ன நிலவிய இடம் அப்படின்னா நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் காஷ்மீர். காஷ்மீரோட புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடம் அது. எய்த் கொஷின், ஏர்லி ஹரப்பன் பீரியட் வாஸ் டேஷ். தொடக்க கால ஹரப்பாவோட காலகட்டம் அப்படிங்கிறது எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா 3000 to 2600 BCE. நைன்த் கொஷின், டேஷ் வாஸ் an important source of subsistence for the Harappans. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது எது அப்படின்னா அக்ரிகல்ச்சர். டென்த் கொஷின், த இண்டஸ் சிவிலைசேஷன் டிக்ளைன்ட் ஃப்ரம் அபவுட் டேஷ். சிந்து நாகரிகம் ஏறத்தாழ எதிலிருந்து வீழ்ச்சி அடைந்துச்சு அப்படின்னா 1900 BCEலிருந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வால்யூம் 1 ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் ஏர்லி இந்தியா, த சால்கோலித்திக், மெகாலித்திக், அயன் ஏஜ் அண்ட் வேதிக் கல்ச்சர்ஸ். First Roman letter, choose the correct answer. First question, the main collection of Vedic hymns are called. வேத பாடல்களோட முக்கியமான தொகுப்போட பேர் என்ன அப்படின்னா சம்ஹிதா. செகண்ட் கொஷின், the land of upper Ganga Doab region was described as dash. மேல் கங்கை சமவெளி பகுதியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குரு பாஞ்சாலாஸ் அப்படிவாங்க. தேர்ட் கொஷின், ஆதிச்சநல்லூர் is situated in dash district. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி. ஃபோர்த் கொஷின், consider the following. First one, Senani to the opposite chief of the army. Second question, Gramani to the opposite village head. Third question, Bali to the opposite voluntary contribution. Fourth question, Brohita to the opposite governor. Which one of the pair is incorrect? இந்த பேரில் எது வந்து இன்கரெக்டான பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் புரோஹிதா கவர்னர், இது மட்டும்தான் இதில் வந்து இன்கரெக்டான பேர்.
Fifth question, assertion. There is no evidence of child marriage in early Vedic period. முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன், women had been excluded from rituals in the later Vedic period. பின் வேத காலகட்டத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, அசசன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், பட் ரீசன் டசன்ட் எக்ஸ்பிளைன் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, பட் ரீசன் அசசனுக்கான ரீசன் இல்லை. முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்று இல்லை. ஆனால் வேத காலகட்டம் பின்னாடி பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இது அசசன் ரீசன் தனித்தனியாக ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டு, பட் ரீசன் அசசனுக்கான ரீசன் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன், ரைஸ் ஆஃப் டெரிட்டோரியல் கிங்டம்ஸ் அண்ட் நியூ ரிலீஜியஸ் செக்ட்ஸ். First Roman letter, choose the correct answer. First question, Buddha delivered his first sermon in Das. புத்தர் தனது முதல் போதனையை எந்த இடத்துல நிகழ்த்தினார் அப்படின்னா சாரநாத். Second question, Das is the Buddhist text that makes a reference to Ajata Satru's meeting of Buddha. அஜாத்த சத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் எது அப்படின்னா சமணஃபா சூத்தா. தேர்ட் கொஷின், பகவதி சூத்ரா இஸ் அ டேஸ் டெக்ஸ்ட். பகவதி சூத்திரம் அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னா ஜெய்னா. ஃபோர்த் கொஷின், டேஸ் பிளேட் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் இம்ப்ரூவிங் த மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன். வேளாண்மை முறையை மேம்படுத்துனதில் முக்கிய பங்காற்றினது எது அப்படின்னா அயன். ஃபிஃப்த் கொஷின், அமாங் த 16 மகாஜனபதாஸ் டேஸ் எமர்ஜ்ட் ஆஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன் நார்த்தன் இந்தியா. வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்களில் வலிமைப்படுத்ததான் வளர்ந்த அரசு எது அப்படின்னா மகதா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் லெசன், எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் எம்பையர். First Roman letter, choose the correct answer. First question, Brahmi script in Asoka's pillar inscription was deciphered by Das. அசோகரது தூண்களில் இருக்கிற பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்செப். Second question, the first known ruler of Magadha was Das of the Haryanka dynasty. மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த யார் அப்படின்னா பிம்பிசாரா. தேர்ட் கொஷின், டேஸ் வாஸ் த ரூலர் ஆஃப் மகதா டியூரிங் த இன்வாஷன் ஆஃப் அலெக்சாண்டர் இன் இந்தியா. அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தப்போ மகதத்தோட அரசராக இருந்தது யார் அப்படின்னா தனநந்தா. ஃபோர்த் கொஷின், அ காம்ப்ரிஹென்சிவ் ஹிஸ்டாரிக்கல் chronicle in Pali from Sri Lanka serving as an important source for the Mauryan period is Das. எந்த இலங்கையில் கிடைத்த எந்த இடத்துல பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற முக்கியமான நூல் சான்று எது அப்படின்னா மகாவம்சா. ஃபிஃப்த் கொஷின், த பிளே டேஸ் பை Vishahadatta describes Chandragupta and his accession to the throne of the Magadha Empire. விசாகதத்தரோட நாடகம் சந்திரகுப்தரை பற்றியும் அவரோட மகத பேரரசின் அரியணையை ஏறியது பற்றியும் சொல்கிறது எது அப்படின்னா முத்ர ராட்சசா. சிக்ஸ்த் கொஷின், Megasthenes' work Das describes the court of Chandragupta and his administration. மெகஸ்தனிஸ் எழுதினிய எது சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்குது அப்படின்னா இண்டிகா அப்படிங்கிறது. செவன்த் கொஷின், the Das was a prescriptive text for good administration. நல்ல நிர்வாகம் பற்றின வழிகாட்டுற நூல், நல்ல நிர்வாகம் பற்றி வழிகாட்டுற நூல் எது அப்படின்னா அர்த்த சாஸ்திரா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் லெசன், எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், கரிகாலா வாஸ் த சன் ஆஃப் டேஸ். கரிகாலன் யாரோட மகன் அப்படின்னா இளஞ்செட் சென்னி. செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் தலையா லங்கானம் நெடுஞ்செழியன். செகண்ட் ஒன் பட்டினப்பாலை உத்திரங்கணனார். தேர்ட் ஒன் கஜபாகு சிலோன். ஃபோர்த் ஒன் திருவஞ்சிக்கலம் சோலாஸ். இதில் ராங்கான பேர்
எது அப்படின்னா நாட் கரெக்டான பேர் எது அப்படின்னா ஃபோர்த் ஒன் திருவஞ்சிக்கலம் சோலாஸ் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ராங்கான பேர். தேர்ட் கொஷின் டேஸ் பெர்ஃபார்ம்ட் ரஜசூயா சாக்ரிஃபைஸ். ராஜசூய யாகத்தை நடத்தினது யார் அப்படின்னா பெருநட் கில்லி. ஃபோர்த் கொஷின் இந்திர விஹாரா இஸ் மென்ஷன்ட் இன் டேஸ். இந்திர விஹாரம் பற்றி குறிப்பிடுறது எது அப்படின்னா மணிமேகலை. ஃபிஃப்த் கொஷின் இக்ஷவாக்குஸ் வைல்டட் பவர் இன் டேஸ். இக்ஷவாக்குகள் எந்த பகுதியில் வலிமை பெற்றிருந்துச்சு அப்படின்னா டெக்கான் ரீஜியனில். சிக்ஸ்த் கொஷின் ரீட் த ஃபாலோயிங் அண்ட் பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை படித்து அதில் ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கலப்ராஸ் வேர் ரெஃபர் டு எஸ் கலியரசஸ். கலபரர்கள் வந்து கலியரசர்கள் என குறிப்பிடப்படுறதா சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கலபராஸ் வேர் சைவட்டஸ். கலபரர்கள் வந்து சைவத்தை ஆதரிச்சதாக சொல்கிறாங்க. தேர்ட் கொஷின் கலபரர்ஸ் டிஃபீட்டட் பல்லவாஸ் அண்ட் பாண்டியாஸ். பல்லவரையும் பாண்டியரையும் கலபரர் வந்து தோற்கடிச்சதாக சொல்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இக்ஷவாக்குஸ் சப்போர்ட்டட் வேதிக் சாக்ரிஃபைஸ். இக்ஷவாக்குகள் வந்து வேத வேள்வியை ஆதரிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கலபராஸ் வேர் சைவட்டஸ். கலபரர்கள் வந்து சைவத்தை ஆதரிச்சதாக சொன்ன இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசன் பொலிட்டி அண்ட் சொசைட்டி இன் போஸ்ட் மௌரியன் பீரியட். First Roman letter, choose the correct answer. First question, Das was one of the most capable generals of Alexander. அலெக்சாண்டரின் திறம் மிக்க தளபதிகளில் ஒருத்தர் யார் அப்படின்னா செல்யூக்கஸ் நிகேட்டர். செகண்ட் கொஷின், மெகஸ்தனிஸ் வாஸ் சென்ட் பை செல்யூக்கஸ் நிகேட்டர் டு த கேபிட்டல் பாட்டலிபுத்ரா as the Das ambassador. செல்யூக்கஸ் நிகேட்டரால் தலைநகரம் பாட்டலிபுத்திரத்துக்கு என்ன தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார் அப்படின்னா கிரேக்க தூதராக அனுப்பப்பட்டார். தேர்ட் கொஷின், த ரெகுலர் இன்டர்சேஞ்ச் ஆஃப் அம்பாசிடர்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் டாஸ். வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டட் ரெகுலர் ட்ரேட் ஃப்ரம் இந்தியா டு த வெஸ்ட். ஃபோர்த் கொஷின், டாஸ் வாஸ் த பெஸ்ட் நோன் ஆஃப் த இண்டோ-கிரீக் கிங்ஸ். இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் யார் அப்படின்னா மினாண்டர். ஃபிஃப்த் கொஷின், Kushana coins were of highly quality than that of Das coins. குஷானா நாணயங்கள் யாரோட நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரோமனோட காயின்ஸை விட உயர்ந்த தரத்தில் இருந்துச்சு. சிக்ஸ்த் கொஷின், Indo-Greek style of art and sculpture is referred to as Das. இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்ப பணியை என்ன சொன்னாங்க அப்படின்னா காந்தார ஆர்ட். Seventh question, which of the following is not correctly matched? Option A, Buddha Charita, to the opposite Ashwagosha. Option B, the Periplus of the Erythraean Sea, to the opposite Megasthenes. Option C, Arthasastra, to the opposite Kautilya. Option D, Kama Sutra, to the opposite Vatsayana. இப்போ இதில் வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச்டு ராங்கான மேட்ச் ஆகிருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது தான் இன்கரெக்டான பேர். எய்த் கொஷின், த மோஸ்ட் ஃபேமஸ் சகசத்ரப் வாஸ் டாஸ். சகசத்ரப்புகளில் மிகவும் புகழ்பெற்றது யார் அப்படின்னா ருத்ரதாமன். Ninth question, the contours of trade between Europe and India was changed towards the beginning of the common era because ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தோட தன்மைகளை பொது ஆண்டோட தொடக்கத்தில் மாற்றி அமைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா First statement, Rome emerged as the superpower of Mediterranean world by the end of the last century BCE. பொது ஆண்டுக்கு முன்னாடி கடைசி நூற்றாண்டின் முடிவில் மத்திய தரைக்கடல் உலகின் பெரும் சக்தியாக ரோமுக்கு எதிர்த்து விட்டது அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த டிஸ்கவரி ஆஃப் த பேட்டர்ன் ஆஃப் த மான்சூன் winds in the Arabian Sea by Hippasus was in the 1st century CE. அரபிய கடலில் வீசும் அந்த பருவ காற்றுகளின் காலை முறை இயல்புகள் வந்து பொது ஆண்டுக்கு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். 10th கொஷின், ரோம் காயின்ஸ் ஹாவ் பீன் எக்ஸ்கவேட்டட் அட் டேஸ்.
எந்த பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அரிக்கமேடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 7th lesson, the Guptas. First Roman letter, choose the correct answer. First question, which is the least reliable of the source for the study of Gupta period? இந்த குப்தர் காலம் குறித்த நம்ப முடியாத சான்று எது அப்படின்னா நியூமிஸ்மேட்டிக் சோர்சஸ். செகண்ட் கொஷின், சூஸ் அண்ட் மேட்ச். ஆத்தர் ஆப்போசிட் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் தான்வந்திரி, டு த ஆப்போசிட் சூரிய சித்தாந்தா. செகண்ட் ஒன் வராஹமிஹிரி, டு த ஆப்போசிட் அமரகோஷா. தேர்ட் ஒன் ஹரிசேனா, டு த ஆப்போசிட் பிருஹத் சம்ஹிதா. ஃபோர்த் ஒன் அமரசிம்மா, டு த ஆப்போசிட் ஆயுர்வேதா. இதோட கரெக்ட் ஆர்டர் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எது இருக்கணும் அப்படின்னா அமரசிம்ஹா ஆயுர்வேதா. செகண்ட் ஒன் வந்து ஹரிசேனா பிருஹத் சம்ஹிதா. தேர்ட் ஒன் வந்து வராஹமிஹிரி அமரகோஷா. ஃபோர்த் ஒன் வந்து தான்வந்திரி சூரிய சித்தாந்தா. இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். தேர்ட் கொஷின், டேஷ் வாஸ் கிவன் த டைட்டில் கவிராஜா. கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா சமுத்திரகுப்தா. ஃபோர்த் கொஷின், டேஷ் அ சைனீஸ் ட்ராவலர் presented an idyllic picture of Indian society in the 5th century CE. 5ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகத்தை பற்றி விரிவாக எழுதின சீன பயணி யார் அப்படின்னா ஃபேஹியன். ஃபிஃப்த் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ராங் ஆப்ஷன் ஃபார் த ராக் கட் கேவ் டெம்பிள் ஆஃப் குப்தா பீரியட். இந்த குப்தர் காலத்து குடைவரை குகை கோயில் இல்லாதது எது அப்படின்னா தேர்ட் ஒன் எலிஃபண்டா கேவ், மகாராஷ்டிரா. சிக்ஸ்த் கொஷின், த ஃபர்ஸ்ட் ரெகுலர் புத்திஸ்ட் ஒர்க் ஆன் லாஜிக் வாஸ் ரிட்டன் பை டேஸ். தர்க்கம் குறித்த முழுமையான பௌத்த நூலை எழுதினது யார் அப்படின்னா வசுபந்து. செவன்த் கொஷின், டேஸ் இஸ் த நோட்டபிள் லிரிக் ஆஃப் காளிதாசா. காளிதாசனோட முக்கியமான கவிதை படைப்பு எது அப்படின்னா மேஹ்தூதா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th lesson, ஹர்ஷா அண்ட் ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், பிரபாகரவர்தனா gave daughter ராஜ்யஸ்ரீ is married to dash. பிரபாகரவர்தனார் தனது மகள் ராஜ்யஸ்ரீயை யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னா கிரகவர்மன். செகண்ட் கொஷின், ஹர்ஷா அக்செப்டட் த த்ரோன் ஆஃப் கனோஜ் ஆன் த அட்வைஸ் ஆஃப் டேஷ். ஹர்ஷர் கன்னோசியின் அரியணையை யாரோட அறிவுரையின்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா போனி. தேர்ட் கொஷின், டேஷ் வாஸ் த மினிஸ்டர் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அண்ட் வார். அயலுறவு மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர் யார் அப்படின்னா அவந்தி. ஃபோர்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ரிட்டன் பை ஹர்ஷா. ஹர்ஷரால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா பிரியதர்ஷிகா. ஃபிஃப்த் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இதில் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, ராமபாலா ரோட் ராமச்சரிதம். ராமபாலர் வந்து ராமச்சரிதத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷன் பிங்கிற செகண்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 9th lesson, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா. First Roman letter, choose the correct answer. First question, which of the following is not properly paired. இது கொடுத்துருக்கிறது வந்து ப்ராப்பராக பேர் ஆகாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, விஷயம் ராஷ்டிரகுட்டாஸ். செகண்ட் கொஷின், சூஸ் அண்ட் மேட்ச். ஃபஸ்ட்டு கொஷின் சிம்ம விஷ்ணு டு த ஆப்போசிட் சாளுக்கியா. செகண்ட் ஒன் வந்து ஜெயசிம்மன் 1 டு த ஆப்போசிட் ராஷ்டிரகுட்டா. தேர்ட் ஒன் ஆதித்யா 1 டு த ஆப்போசிட் டாக்யார்ட். ஃபோர்த் ஒன் மாமல்லபுரம் டு த ஆப்போசிட் சோலா கிங். இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்ம விஷ்ணு, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ராஷ்டிரகுட்டாஸ். செகண்ட் ஒன் ஜெயசிம்மன் 1, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா சாளுக்கியா. தேர்ட் ஒன் ஆதித்யா 1, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா சோலா கிங். ஃபோர்த் ஒன் மாமல்லபுரம், அதனோட ஆன்சர் வந்து டாக்யார்ட். இதான் வந்துட்டு கரெக்டான ஆர்டர் அண்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், காம்போஜா இஸ் மாடர்ன் டேஷ். கம்போஜம் அப்படிங்கிறது நவீன என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா கம்போடியா. கம்போஜா இஸ் மாடர்ன் கம்போடியா. Fourth question, Das is a religious center established by Jains.
சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு மத மையம் எது அப்படின்னா சரவண பெஹோலா. 5th question, where was the temple built for performing royal rituals by Chalukyas? அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துறதுக்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா பட்டடக்கல்ல. 6th question, foreign merchants were known as dash. அயல்நாட்டு வணிகர்களை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா நானா தேசி. 7th question, dash is the doctrine propounded by ஆதிசங்கரா. ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு என்ன அப்படின்னா வேதாந்தா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10th lesson, advent of Arabs and Turks. First Roman letter, choose the correct answer. First question, Dash was the ruler of Sindh when the Arabs invaded it in the 8th century. 8ஆம் நூற்றாண்டில் அரபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் யார் அப்படின்னா தாஹர். Second question, Mahmud of Ghazni conducted as many as Dash military campaigns into India. கஜினி மஹமூது இந்தியாவுக்கு எத்தனாவது முறை இராணுவ தாக்குதல் நடத்தினார் அப்படின்னா எத்தனை முறையாவது அப்படின்னா 17th. Third question, the பாலம் பவுலி இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் இன் டேஷ் லாங்குவேஜ். பாலம் பவுலி கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு இருக்குது அப்படின்னா சான்ஸ்கிரிட். Fourth question, the world famous கஜுராஹோ டெம்பிள் வாஸ் பில்ட் பை டேஷ். உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டினது யார் அப்படின்னா சண்டேல்ஸ். 5th question, Mamluk is the term for the Arabic designation of a dash. மம்லுக் என்ற பேர் எதுக்கான அரபு தகுதி சுட்டு அப்படின்னா ஸ்லேவ், அடிமை. 6th question, Ibn Battuta was a traveler from dash. ஐபன் பத்துதா எந்த நாட்டு பயணி அப்படின்னா மொராக்கோ. 7th question, Dash was the only sultan who resigned kingship and lived away from Delhi for 3 decades in peace. அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் யார் அப்படின்னா ஆலம் கான். 8th question, match and choose the correct answer. First one, ராமச்சந்திரா. To the opposite, Kakatiya. Second one, Khan I Jahan. To the opposite, Badmavat. Third one, Malik Muhammad Jaisi. To the opposite, Man Singh. Fourth one, Man Mandir. To the opposite, Devagiri. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ராமச்சந்திரா, இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா தேவகிரி. செகண்ட் ஒன் வந்து கான் ஐ ஜஹான், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா காஹத்யா. தேர்ட் ஒன் மாலிக் முகமது ஜெய்சி, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா பத்மாவத். ஃபோர்த் ஒன் மேன் மந்திரி, அதனோட ஆன்சர் வந்துட்டு மான்சிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 11th lesson, லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். First Roman letter, choose the correct answer. First question, naval expeditions of Dash extended as far as Sri Vijaya kingdom. கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தது யாரால அப்படின்னா ராஜேந்திரா 1. செகண்ட் கொஷின், த கோர் ஆஃப் த சோலா கிங்டம் லே இன் டேஷ் டெல்டா கால்டு சோழ மண்டலம். எந்த படுகையில் இருந்த சோழ அரசரோட மையப்பகுதி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா காவேரி டெல்டாவை. தேர்ட் கொஷின், ராஜேந்திரா 1 அண்ட் ராஜராஜா 1 அண்ட் ராஜேந்திரா 1 ஜாயிண்ட்லி ரூல்டு த சோலா கிங்டம் ஃபார் டேஷ் இயர்ஸ். முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து எத்தனை ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா 2 years. ஃபோர்த் கொஷின், டேஷ் மேக்ஸ் 1 களம். ஒரு களத்துக்கு சமமாக எதை சொல்கிறோம் அப்படின்னா 28 kg. ஒரு 28 kg அப்படிங்கிறது ஒரு களத்துக்கு சமம். ஃபிஃப்த் கொஷின், கெடா இஸ் இன் டேஷ். கெடா எங்கே இருக்குது அப்படின்னா மலேசியாவில். சிக்ஸ்த் கொஷின், இந்த ரீஜியன் ஆஃப் ராஜராஜா 1 மாமல்லபுரம் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை அ பாடி கால்ட் டேஷ். முதலாம் ராஜராஜனோட ஆட்சியில் மாமல்லபுரம் எந்த குழுவால் நிர்வகிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மாநகரம். செவன்த் கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், cantonments. To the opposite, படை வீடு. செகண்ட் ஒன், military outpost. To the opposite, தண்டநாயகம். தேர்ட் கொஷின், captain. To the opposite, நிலைப்படை. ஃபோர்த் ஒன், commander in chief. To the opposite, படை முதலி. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் cantonments, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா படை வீடு தான். செகண்ட் ஒன் வந்து military
அவுட் போஸ்ட்ஸ். இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா நிலைப்படை. தேர்ட் ஒன் கேப்டன். அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா படை முதலி. ஃபோர்த் ஒன் கமாண்டர் இன் சீஃப். அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா தண்டநாயகம். 8th கொஷின் இன் commemoration of his victory in Das Rajendra won built கங்கை கொண்ட சோழபுரம். எந்த இடத்துல வெற்றி பெற்றதுனால அந்த வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் அப்படின்னா நார்த் இந்தியா. 9th கொஷின் Das was the first capital of Pandyas. பாண்டியர்களின் முதல் தலைநகரம் இது அப்படின்னா கொர்க்கை. 10th கொஷின் Manur inscription dating to 800 CE provides an account of Das administration. பொது ஆண்டுக்கு முன்னாடி 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு எந்த நிர்வாகம் குறித்த செய்தியை தருது அப்படின்னா வில்லேஜ் குறித்து செய்தியை தருது. 11th கொஷின் இன் ட்ரை ஜோன் ராமநாதபுரம் Das were created by பாண்டியா கிங்ஸ். வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் எதை கட்டினாங்க அப்படின்னா டேங்க்ஸ். லெசன்ஸ் ஆர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.